சரி. சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதிலும் எங்களோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவும் ஒரு விசையாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக, உங்களுடைய நாமத்தை துதிக்கும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக ராஜா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி தந்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனை உடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் ஆண்டவரே அப்பா அதில் நிறைந்து காணப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர்ஷிப் செக்ஷனை தேவனின் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமையினாலும் பிரசனத்தினாலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை நிரப்பி எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடைகளும் எல்லா பெருமைகளும் இயேசுவின் நாமத்தினால் இது மாறி போகட்டும் அப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்திலே காணப்படுகிறதான எல்லா பெருமைகள், எல்லா கலக்கங்கள், எல்லா பயங்கள் அது மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். தேவன் நீரே எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. செய்து கொடுக்கிற தாசரை வல்லமையாக எடுத்து எங்கள் மத்தியிலே பயன்படுத்துவீராக ராஜா ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மூலியமாய் ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாய், எங்கள் இருதயங்களோடு தேவனுக்கு இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும் அப்பா ஆண்டவரே. எல்லா சத்துருவின் தடைகளும் கிரியைகளும் ஆண்டவரே அப்பா எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவன் நீரே எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தூக்கு முதல் முடிவரை தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய திருப்பாதங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடி அவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். To the start of the worship we are going to sing an English song which we all know. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. Let's sing this beautiful song and just lift our God. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For
யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஈடாக உமக்கு நிகராக ஆண்டவரே ஒருவரும் இல்லை அப்பா. ஆண்டவரே, நீரே சகல துதி கன மகிமைக்கும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அப்பா நீர் பாத்திரராய் இருக்கிறீர். Lord, you are great, and Lord, you are the God who does great and marvelous things in our life, oh Father. Lord, you are the God who does miracles in our life, oh Father. ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆண்டவரே நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற ஆண்டவரே எங்களுடைய உன்னதமான தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக ராஜா. எங்களை தேவன் நீர் ஆளுகை செய்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கதாம் தாவீதை தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கதாம் தாவீதை தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
நம்மை நடத்துகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நம்மை அவர் நடத்துகிறார். அவருடைய கிருபையினால் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக இந்த காலை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கினதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுவோமா ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே பலவீனத்திலே ஆண்டவரே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே காரிருள் போன்ற கஷ்டங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் ஆண்டவருடைய பாதையிலே ஒளியாய் வந்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காரிருள் போன்ற கஷ்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா இருள்களையும் அவர் வெளிச்சமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் நம்மை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். நம்மை அழைத்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை வழி நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்பர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே. இயேசுவே எந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன்.
இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். ஓ நல்ல மேய்ப்பனாய், ஹல்லேலூயா, நமக்காக அவர் ஜீவனை தந்த தேவன் அவர். இந்த காலை வேளையில் அந்த அன்புள்ள தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஓ நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே பலியானார். ஓ நமக்காக தம்முடைய சொந்த ஜீவனை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன் அவர். நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிற தேவன் அவர். அதை நாம் இந்த மாலை வேளையில எண்ணி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஏனென்றால் அவர்தான் நம்மை மீட்டெடுத்த தேவன், அவர்தான் நம்மை ரட்சித்த தேவன், அவர்தான் நம்மை வழிநடத்துகிற தேவன், அவர்தான் நம்மை இனிமேலும் வழிநடத்த போகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர். அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் அப்படி எழுந்திருந்து நாம் கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை ஆராதிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார்.
உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே அதிசயங்களும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குறைவுகளை தேவன் நீர் நிறைவாக்கி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குறைவுகளை ஆண்டவரே நிறைவாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறப்பா. ஆண்டவரே, வியாதியிலிருந்து ஆண்டவரே எங்களை குணப்படுத்தி இருக்கிறீர், சுகமாக்கி இருக்கிற ஆண்டவரே. அப்பா, பலவீன நேரத்திலே ஆண்டவரே ஒரு புதிய பலத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு போதுமானவராய் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கடந்து செல்கிற பாதை ஒருவேளை இருளாய் இருக்கலாம் ஆண்டவரே. சுற்றிலும் ஆண்டவரே அப்பா எந்த வழியும் போக முடியாமல் நெருக்கமாய் காணப்படலாம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் ஆண்டவரே நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பாதை இல்லாத இடங்களிலே ஆண்டவரே புதிய பாதையை உண்டு பண்ணுகிறவர் அப்பா. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் தகர்த்தெறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, செங்கடலை போன்று ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக காணப்படுகிற தடைகளை தகர்த்தெறிய நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அதே தேவன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக நீர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைய தினத்திலே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய ஆண்டவரே நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனை நாங்கள் இந்த காலையிலே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பின தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய சிறையிருப்பை இந்த சிறையிருப்பின் நாட்களை நீர் திருப்ப நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எல்லா கரைகள் எல்லா குறைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றுவீரா, எல்லாத்தையும் மன்னிப்பீராக ராஜா. ஆண்டவரே, தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையினாலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் தேவனை நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்படியே நாம் யாவரும் கண்களை
ஹalleluya. கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை துதிப்போமா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கடந்த 6 மாதம் அளவு கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை தூக்கி சுமந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாட்களில் அவர்கள் ஜீவனோடு இல்லை. இந்த வருடத்தை துவங்கினவர்கள் இந்த நாட்களில் அவர்கள் ஜீவனோடு இல்லை. ஆனால் தேவன் நம்மை சுகபத்திரத்தோடு நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya. நல்ல ஜீவ பலன், சுகம், ஆரோக்கியத்தை தந்து நல்ல பாதுகாப்பை தந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் வழிநடத்தி வருகிறார். அதை எண்ணி பார்த்து இந்த காலை வேளையில கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஆண்டவரே, கர்த்தர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. சேர்ந்து பாடுவோமா.
ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக, ஆண்டவர் நாங்கள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாகும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்காக சிலுவையிலே பலியானீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது உம்மாலே ஆனதப்பா. நீர் எங்களுக்காக பலியானதினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டதினால் எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே இந்த காலை வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதமான பகுதிகளை தேவனீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உங்களுடைய திருப்பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமருவோம். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தோம், அவருடைய நாமத்தை உயர்த்தினோம். இந்த வேளையில் சங்கீத பகுதியை நான் வாசிக்கப்போம். சங்கீதம் 71 ஜெனிஃபர் வந்து வாசிக்க பாக்கியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 71. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாய கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என்னை நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவனை அவனை கைவிட்டார். அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் உள்ள முதிர்வயதும் மயிருமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஆமேன். நல்லவர். லேலுயா. சங்கீதம் 71 24 வசனங்களை நாம் மாறி மாறி இந்த நாளில் நாம் வாசித்தோம். ஜெனிஃபர் வாசிக்க, நான் வீடுகளில் இருந்து வாசிக்க ஆண்டு உதவி செய்தார். அதில் சொல்லும்போது 71:1 கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரன்
இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் இடுக்கவும் நெருக்கவுமான ஒரு சூழ்நிலை கடந்து போகும்போது நாம் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை பார்த்து சங்கீதக்காரன் நாங்கள் எந்த சூழ்நிலையில் வெட்கப்படாதபடி செய்யும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய 5 சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறேன். நீர்தான் உம்முடைய சார்பில் உம்முடைய கரத்திலே தான் நான் இருக்கிறேன் சிறு வயது முதற்கொண்டு. அதில் நான் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி என்று செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக அந்த சங்கீதத்தில் நம்ம வாசி கேட்டோம், என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். பாடல் ஆராதனைகள் ஏன் சபையிலே நடத்தப்படுகிறது? செய்திகளும் பாடல் துதி ஆராதனைகளும் துதியின் சத்தமும் ஸ்தோத்திரங்களும் ஏன் ஏறெடுக்கப்படுகிறது என்றால் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை தான் இன்றைக்கு எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தேவ ஜனங்களும் அதை பின்பற்றுகிறார்கள். அது ஒரு சிறிய சபையாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திற்குள்ளே அல்லது அந்த ஜெப வீட்டுக்குள்ளே இந்த ஃபார்முலா தான் பின்பற்ற முடியும். அது நாம் உருவாக்குறதல்ல, தேவன் நம்முடைய பிதாக்களை கொண்டு எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் தான் என் தேவனே, நான் வீணையை கொண்டும் உம்மை உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகளும் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகிய நல்ல ஒரு சங்கீத பகுதியை ஆண்டவருடைய 71ஆம் சங்கீதத்தை இந்த காலை நேரத்தில் நாம் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆகிய தொடர்ந்து நம்ம இந்த வேத பகுதிகளை வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருக்கு ஒரு உன்னதமான பலனை, பரத்திலிருந்து உண்டாகிற ஒரு பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். பரத்திலிருந்து வருகிற பலன், சரியா, அது வரும் வரை நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய குடும்பத்திற்குள்ளே, நம்ம பிள்ளைகளுக்குள்ளே வரும் வரை நாம் தரித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்து செபித்தார்கள். இயேசு கிறிஸ்து பரம் ஏறிய அந்த நாளிலிருந்து 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். ஏனென்றால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும்படியாய். ஏனென்றால் இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து அவர்களோடு இருந்தபோது தைரியமாக இருந்தார்கள். இப்போ கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர்களுக்குள்ளே, பூமியிலே, சீசர்களுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று. அப்பொழுது பாருங்கள், 7 சீசர்கள் அல்லது 12 சீசர்கள், 3, 7, 12 என்று பெருகினார்கள். இப்போ மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருந்தார்கள். அவர்களை சூழ்ந்திருந்தவர்கள், இயேசுவை நேசித்தவர்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அத்தனை பிள்ளைகளும் மேல் வீட்டு அறையில் 120 பேர் அவர்கள் கூடியிருந்த போதுதான் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமையினால் அவர்கள் தரிப்பிக்கப்படும்படியாக அக்கினிமயமான நாவுகளாய் வந்து அந்த இருந்த அத்தனை பேர் மேல், 12 சீசர்கள் மேல் மட்டுமல்ல, அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. அதுதான் பலன். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இருக்கிற பலன் அதுதான். உலக ஜனங்களுக்கு இந்த பலன் இல்லை. அவங்க இந்த வைரஸ்னால பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த பலன் அதுதான். ஆகையால் நாம் வாழ்வோம். நாம் கர்த்தருடைய நாமத்திலே அந்த கர்த்தர் கொடுத்த ஜீவன் நம்முடைய சரீரத்திலே இருக்கும். ஆகையால் தேவன் நம்மை காத்துக்கொள்வார். அவரை துதிக்க, மகிமைப்படுத்த நாம் தவறாமல் நாம் காணப்படுவோம். ஒரு சில அறிவிப்புகள் இந்த நாளில் விசேஷமாக புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. வாசமாக பைபிள் ஸ்டடி வார்த்தைகளை நம்ம கொடுப்பார்கள். அதற்கு நம்ம ஆயத்தமாய் அதில் பங்கெடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமையில் கூட உபவாச ஜெபம் நீங்கள் கூடி ஜெபிக்கிறீர்கள். இங்கேயும் கூடி ஒரு சிலர், ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது உண்டு. அவர்கள் தொடர்ந்து அதை செய்வோம். இது ஒரு விடுதலை சபைக்கு உண்டாகும்படியாக நம்ம அதை செய்யலாம். அது மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே சீக்கிரமாய் லாக்டவுன் முடியவும் நம்ம தொடர்ந்து சேர்ந்து ஆராதிக்கும், கத்து வழி உண்டாக்கும்படியாக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஃபேமிலி ப்ரேயர் அதை விட்டுவிடாதபடி நீங்கள் ஜெபியுங்கள். புருஷர், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த 1 hour அல்லது அதுக்கு அதிகமாகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட
கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற மாதத்தில் நிறைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. கடந்த நாளில் கூட 1ஆம் தேதி கூட சிலர் அதை குறித்து சொல்லி கடந்து போனார்கள். ஆகையால் ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று தீர்மானித்து கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைகள் எடுக்க இன்னும் சிலர் காணப்படுகிறார்கள். அதற்காக கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் வந்து அதற்கான ஒரு சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தர வேண்டும். ஏனென்றால் ஏப்ரல் மாதம் ஆகஸ்ட் மாதம் உபவாச ஜெபம் இருக்கிறது 3 நாட்கள். அந்த உபவாச ஜெபத்தை முடித்து அதன் பின்பு ஞானஸ்நானம் கொடுப்பது இன்னும் ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும். அதற்காக வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொடுக்கலாம் என்று தீர்மானித்து இந்த நாட்களே ஜெபித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் இதுக்கே ஜெபிக்க போகிறோம் பாருங்கள். அதனால் நீங்களும் ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். அதே போல் நீங்கள் யாராவது ஞானஸ்நானம் இதை கேட்கிறவர்கள் எடுக்காமல் இருந்தால் நீங்களும் எடுக்க உங்களை ஒப்புக் கொடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஞானஸ்நானம் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் இனி நம்ம அதை காலதாமதம் பண்ணாதபடி அதற்கு அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படியாக அவர்களை அதுக்குரிய ஒரு தகுதியுடையவர்களாய் மாற்றும்படியாய் நம்ம வந்து ஆயத்தமாகிறோம். ஆகிய அதற்காய் செபித்துக் கொள்வோம். விசேஷமாய் பார்க்கும்போது அரிசி கடந்த நாட்களில் 1ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அதை தேவையானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கு அதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தேவன் எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக தொடர்ந்து நம்ம வந்து ஜெபித்து கொள்ளலாம். அந்த இல்லாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் நம்ம வந்து அவர்களுக்கு நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். விசேஷமாய் அதே நீங்கள் நம்முடைய காணிக்கை தசுபாங்கள் செலுத்தாதவர்கள் நீங்கள் வந்து அதை நீங்கள் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த 1 hour ஜெபத்தில் பார்க்கும்போது தரித்திருந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சபையாருக்காக, தேசத்திற்காக, எல்லா தேவைகளின் மத்தியில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையிலும் அந்த காரியங்களை நாங்கள் காலையிலும் விசேஷமாக இந்த குடும்ப ஜெபத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் குடும்ப ஜெபத்தை விட்டுவிடாதபடி ஃபேமிலி ப்ரேயர் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வருத்தமான ஒரு செய்தி, மகாபலிபுரத்தில் காணப்படுகின்ற சகோதரி சிசிலியா, ஏற்கனவே அவர்கள் இங்கே இருந்து நம்ம ஆலயத்தில் இருந்தாங்க. சிசிலியா சிஸ்டர் நிறைய பேருக்கு தெரியும். அவங்களுடைய இப்போ அவங்க இங்கே கிடையாது, மகாபலிபுரத்தில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அங்கே இருக்கிறாங்க. அவருடைய மகன் டேனி வந்து கிட்னி ஃபெயிலியர்னால் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனாலும் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் இன்று இரவு நேற்றைக்கு இரவில் அவன் வந்து நித்திரை அடைந்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வேதனையான ஒரு காரியம்தான். அவனுக்கு 2 மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காகவும் தாயார் தகப்பனா குடும்பத்திற்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்வோம். மகாபலிபுரம் நம்ம போகவே முடியாது, போகணுன்னா கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நம்ம காணப்படுகிறோம். ஆகையால் அங்கே நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளை அவருக்கு ஒரு நல்ல அடக்காராதனை அங்கே கிடைக்கவும், ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆட்சி தீட்டவும், டேனியல் அதை ஆட்சி தீட்டவும் நம்ம வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் பார்க்கும்போது பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சபை பிள்ளைகள் இந்த ஜூலை மாதம் திருமண நாளையும் பிறந்த நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே உடைய ஜனத்தின் மேல், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் காணப்படட்டும் அப்பா. அவர்களை ஆசீர்வதியும். தேவரே கர்த்தாவே, இந்த ஆண்டு முழுவதிலும் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய இரக்கமும் கிருபையும் உடைய ஜீவனை அவர்களுக்குள்ளாக நீர் வையும் அப்பா. உடைய ஜீவன் எங்களுடைய ஜீவனை இந்த உலகத்தில் தப்பு வைக்கும் அப்பா. உம்முடைய கிருபை இரக்கம் எங்களை தப்பு வைக்கும். நாங்கள் கர்த்தாவே உடைய வருகை மட்டும் உயிரோடு இருந்து உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாரும். சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் சீயோனுடைய ஆசீர்வதிப்பார். எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொன்னீர.
தேவன் தாமே அவர்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை பாதுகாத்து இந்த ஆண்டு ஒரு புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். வழி நடத்த நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளுக்காய் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு சுக பிரசவத்தை தாரும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகள் அவளுக்கு நல்ல ஒரு துணைகளை கற்று ஆண்டவரே நீர் தருகிறதற்காய் நன்றி அப்பா. வருகிற நாட்களிலே மாதங்களிலே திருமணம் நடைபெறட்டும் ஆண்டவரே. குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. தேவன் தாமே இரக்கம் செய்யும், கடாட்சி தரணும் ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்யும் அப்பா. உம்முடைய ஈவை இரக்கத்தை நீர் கட்டளையிட்டு நீர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகள், வருமான குறைச்சலாக இருக்கிறவர்கள் கண்ணோக்கி பாரும், அவர்களுக்கு நீர் இரக்கம் செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, வீடு வாசல்களை ஏற்படுத்தும். வேலைகள் ஆண்டவரே, வேலைகள் அவர்களுக்கு கர்த்தாவே எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி செய்து ஒரு வருமானத்திற்கான வழிகளை கர்த்தர் உருவாக்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த வசனங்களை தியானிக்கும் போது அதை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டு அதனால் வருகிற ஒரு நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். விசேஷமாய் கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் செபிக்கிறோம். எடுக்காத தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக, இன்னொரு மாதம் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு கால நிலையிலே இந்த உலகம் ஆண்டவரை கடந்து போகிறதை பார்க்கிறோம். நாளை எங்களுடைய தினம் அல்ல, இன்றைக்கு எங்களுடைய தினம். இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபைத்தார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கொண்டு வர ஆசீர்வதி, பெரிய காரியத்தை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை முடிந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறவர்கள் அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கடைசி காலமாக இருக்கிறது. விசேஷமாக இந்த மாத நம்முடைய வாக்கு தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஆமோஸ் 9:14 வாசிங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நிலங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். போதும். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதில் நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குகிறவராக இருக்கிறார். வீடுகளிலே காத்திருக்கிறோம், நாம் மனசோர்வடைகிறோம், விலகினங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அவைகள் மத்தியில் இது ஒரு சிறையிருப்பின் அனுபவம். கர்த்தர் சொல்லும்போது இந்த ஜூலை மாதத்தில் நீ இதை சொல்லு, நான் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று. ஆகியால் தான் நாளைய தினத்திலிருந்து ஓரளவாய் நம்ம சில வேலைகள் செய்யலாம். அந்த தளர்வுகள், சில காரியங்களுக்கு தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி இனி இது கடுமையாகாதபடி வியாதியின் கூறுகள் குறையவும் சூழ்நிலைகள் மாறவும் நம்ம தொடர்ந்து செபித்துக் கொள்ளலாம். ஆகியால் தான் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக ஒரு விடுதலையின் மாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு பலவிதமான குறிப்புகள், அது இந்த வருஷம் வரை போராட்டம் இருக்கும் என்று சொன்னாலும் கூட என்று நம்ம விசுவாசிப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆமென். தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதில் சிறையிருப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அடிமைத்தனமாய் காணப்படுகிறது. சிறையிருப்பு அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது எல்லா நாடுகளிலையும் சிறைச்சாலைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். சிறைச்சாலைகள், குற்றம் செய்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களை சுதந்திரமாய் வீட்டில் இருந்தவர்கள், நாட்டில் உலாவினவர்கள், அவர்கள் சில குற்றங்களை செய்யும் போது அந்த சிறைச்சாலைகளிலே போடுகிறது வழக்கம். நான் மலேசியாவிலே ஊழியத்திற்கு கடந்த காலங்களிலே போன போது அங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு பெரிய சிறைச்சாலை இருக்கிறது. அப்போ சொல்லுவார்கள், அந்த சிறைச்சாலை அருகிலே ஒரு 2 கிலோமீட்டர் அருகிலே ஒரு சர்ச்சு. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 7 முறை போயிருக்கிறேன். அங்கே போய் ஊழியம் செய்திருக்கிறேன். அங்கே போகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த சிறைச்சாலையின் அருகில் இருக்கிற ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சில் நான் போகிறது வழக்கம். போகும்போதே ஒரு மலை பிரதேசமாய் காணப்படும். ரொம்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சர்ச்சு ரோட்டு ஓரமாக உள்ள தள்ளி இருக்குது. அதை தாண்டி போனால் அந்த சிறைச்சாலை. இப்போது
எல்லா கோலாலம்பூர் சார்ந்த அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தை சார்ந்த அந்த கைதிகள் எல்லாவரையும் கொண்டு அங்கே அந்த சிறைச்சாலையில் தான் வைப்பார்கள். சில குடும்பங்களில் அங்கே நான் ஊழியர் செய்த நாட்களில் சில குடும்பங்களில் போகும்போது அந்த தாய்மார்கள் சொல்லுவார்கள், குறிப்பிட்ட அந்த இடத்தை சொல்லி என்னுடைய மகன் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறான்னு சொல்லி முன்னாடி அழுதது உண்டு மலேசியாவில். ஏன்னா அங்கே சின்ன பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல்களை செய்வார்கள். போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்கள் தீய செயல்களை செய்கிறதும் இப்படிப்பட்ட காரியங்களால சின்ன சின்ன வயதான பிள்ளைகள் நிறைய பேர் சிறைச்சாலையில் அங்கே காணப்படுவார்கள். அதுக்காக அவர்கள் சொல்லி சில சூழ்நிலைகள் தாண்டி நான் அந்த சிறைச்சாலை அறையிலே ஒரு ஆலயத்திலும் போய் பிரசங்கம் பண்ணவும் அங்கே கர்த்தருடைய நாமத்தை பல வருஷம் நான் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே சிறைச்சாலை எல்லா நாடுகளிலும் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே போல் நம்ம இந்தியா தேசத்திலும் அநேக சிறைச்சாலை இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் சிறைச்சாலை இருக்கிறது என்று அந்த சிறையிலே அநேக அது அடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அடைக்கப்படுகிறவர்கள் ஒரு சிறையிருப்பின் அனுபவம், அவருடைய சுதந்திரம் அடக்கப்படுகிறது. அவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே காணப்படும் போது ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். அது ஒரு பெரிய ஒரு அனுபவம், வேதனை நிறைந்த ஒரு நாட்களாய் காணப்படுகிறது. சிலர் குற்றம் செய்யலாம், சிலர் குற்றம் செய்யாமல் கூட போயிருப்பார்கள். இப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது, எல்லா நாடுகளிலும் காணப்படுகிறது. ஒரு சிறையிருப்பின் அனுபவம் என்ன தோன்றும் என்றால், எப்போ நம்ம விடுதலை ஆவோம், எப்பொழுது விடுதலை ஆவோம், எப்பொழுது விடுதலை ஆவோம் என்று சொல்லி அந்த அனுபவம் காணப்படும். அதான் இந்த நாட்களை பார்க்கும்போது இன்றைக்கு நாமும் அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் தான் காணப்படுகிறோம். என்றைக்கு நமக்கு விடுதலை, என்றைக்கு நம்ம வேலை செய்வோம், என்றைக்கு நமக்கு ஒரு பிள்ளைகளுக்கு திருமணமாகும், எப்பொழுது நமக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார், எப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் நம்ம ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவன் எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அதே போல் இன்றைக்கு வீட்டு சிறையில் இருக்கிற நீங்களும் நானும் கூட இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லாரையும் சேர்த்து ஒரு வைரஸ் என்ன செய்யுது, நம்ம வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது. இல்லையா? அதான் ரொம்ப கொடுமை. எந்த குற்றமும் செய்யாதவர்கள் கூட எல்லாரையும் சேர்த்து என்ன செய்கிறது, வீட்டு சிறையில் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு பூர்ணமான விடுதலை வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 126:1 வாசிக்கிறோம். 126:1 என்ன சொல்லுகிறது? சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்போம். சியோனின் சிறையிருப்பை, அடிமைத்தனத்தை ஆண்டவர் அதை திருப்பும் போது சொப்பனம் அதுதான் தேவன் ஒரு நிமிடத்தில் நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப முடியும் என்று பார்க்கிறோம். ஒரு சொப்பனத்தை போல இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்னைக்கு அவர்கள் கடந்த நாளில் பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லுகிறார், எங்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு வாக்கு பண்ண அந்த எல்லைகளை நாங்கள் எடுக்கிறோம் என்று அவர் அறிவிப்பு கொடுக்கிறார். மற்ற நாடுகளெல்லாம் எதிர்க்கிறது. ஒரு சில நாடுகளை போக எல்லா நாடுகளும் அவர்கள் அந்த எல்லையை சீர்படுத்தி எடுக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அந்த ஒரு பிரச்சனை இப்போ அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லும்போது எங்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் அந்த 12 கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தலங்களை குறித்து நம்ம வாசிக்க முடிகிறது. எந்தெந்த யோசுவாவில் நம்ம பார்க்கிறோம், உபாகமத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த எல்லைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நம்மால் வாசிக்க முடிகிறது. இப்போ வேதத்தை அவர்கள் பார்த்து சிதறடிக்கப்பட்டாலும், சிறை வைக்கப்பட்டாலும், அடிமைத்தனமாய் கொண்டு போகப்பட்டாலும் அவர்களை திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்து என்ன செய்கிறார், அந்த எல்லைகளை வகையறுத்து எடுக்கிறார்கள். அதற்கு பாலஸ்தீன், மற்ற காசா போன்ற பகுதிகளிலே இது ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாம் அந்த எல்லை வகையறுக்கப்பட்டால் அந்த ஒரு அமைதி உண்டாகும். எல்லை வகையறுக்கப்பட்டால் ஒரு அமைதி சூழ்நிலை உண்டாகும். பாருங்கள்,
அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் போய்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகியால் தான் இங்கே சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல் இருந்தோம் என்று 126:1 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புவதைப் போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை அப்படியே திருப்பி 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 கொண்டு போகிறதை போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறவராக இருக்கிறார். ஆகியால் தான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா. சிறையிருப்பு நீங்கும். சிறையிருப்பு மாறி எப்போவுமே நம்ம காத்திருக்கிற ஒரு காத்திருப்பு என்பது நமக்கு ஒரு உன்னதமான பெரிய பலனை நமக்கு கொண்டு வரும். அதான் வேதத்திலே பார்க்கிறோம். யாரெல்லாம் எஸ்தர் காத்திருந்து ஜெபித்தார்கள், என்ன நடந்தது? யூத ஜனங்கள் அனைத்திற்கும் விடுதலை உண்டானது என்று பார்க்கிறோம். தானியேல் காத்திருந்து ஜெபித்தார், 21 நாள் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். தானியேல் என்ன நடந்தது? விசேஷமான காரியங்களை, இனி சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தானியேல் மூலமாக பின் சந்ததியாகிய நமக்கு வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அநேகர் காத்திருந்து ஜெபித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றி வந்து இறங்கினதை பார்க்கிறோம். ஆகிய இந்த நாளிலும் நாம் இந்த 4 மாதமாக வீடுகளிலே தேங்கி நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காத்திருப்பு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் தான் விசுவாசிக்க வேண்டும். ஆகியால் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவராக இருக்கிறார். அவர் திருப்புவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஜனங்கள் பாவம் செய்த போது நம்முடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார். அவர் எல்லாருடைய பாவத்திற்காக ஜீவ பலியாக அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் ஆவியானவரை அனுப்பினார். அந்த ஆவியானவர் இன்னும் ஏறி போகவில்லை, நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த சிறையிருப்புகள் வேதத்திலே பார்க்கிறோம். பல சிறையிருப்புகள் இருக்கிறது, பல சிறையிருப்புகளை பார்க்கிறோம். ஆனால் யோவான் 8:34 நம்ம பார்க்கும்போது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான், அவன் சிறைப்பட்டு போனவனாக இருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யோவான் 8:34 வாசி பார்ப்போம். 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அதில்தான் நாம் பாவம் செய்யக்கூடாது. ஒரு காலத்தில் நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், பாவத்திலே புரண்டோம். இனி நம்ம பாவமே செய்யக்கூடாது, பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து வெளியே வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவம் செய்கிறவன் அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அது ஒரு சிறையிருப்பு, அது ஒரு சிறையிருப்பு. அதே அடுத்த வசனத்தில் நீங்கள் 38:35 வாசிக்கும் போது கூட அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். அடிமையானவன் என்றைக்கு வீட்டிலே நிலைத்திரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையானவன் நிலைத்திருக்க முடியாது. சரியா? இது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். ஆகாரின் சந்ததி அடிமையின் சந்ததி, அது ஆபிரகாம் அதுக்குள்ளே நிலைத்திருக்க முடியவில்லை. அதை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. சரியா? கர்த்தர் அவர்களை அனுப்பிவிட்டு ஒரு தேசமாக அவர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஆகையால் ஒரு அடிமை நிலைத்திருக்க முடியாது. தேவனுடைய ஒரு அடிமை, ஒரு பாவம் செய்கிறவன், பாவத்திலே ஊறி போயிருக்கிறவன், ஒரு அடிமையாய் காணப்படுகிறவன் அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்க முடியாது. அதனால்தான் சங்கீதம் 1 நம்ம என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 1, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 5வது வசனம், சங்கீதம் 1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. அழகாய் சொல்லுகிறார். ஒரு பாவம் துணிந்த பாவத்தை செய்து நம்ம ஆண்டவரை குறித்து அறிந்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து அறிந்து, ஞானஸ்நானத்தை குறித்து அதை பெற்றுக்கொண்டு அறிந்து, பரிசுத்த ஆவியை அறிந்து, இப்படி தேவனுடைய சகல காரியத்தையும் அறிந்திருந்து துணிகரமாய் ஒருவன் பாவம் செய்யும் போது
அவன் தேவனுடைய சபையில் நிலைத்திராதபடி தேவன் அவனை புறம்பே தள்ளுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம்! அங்கில்தான் நமக்கு ஒருவரும் கெட்டுப்போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பாவம் ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனம் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அடிமையானவன் என்றும் நிலைத்திரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகள் 11:29 மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூடத்தனமாய் வந்து அவன் காணப்படும் போது அவன் ஞானவான்களுக்கு அடிமையாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூடனையும் ஞானியாக்குறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஏனென்றால் ஒரு மூடனாய் நம்ம செயல்படும் போது மனம் திரும்ப மனம் இல்லாமல், வேதத்தை வாசிக்க மனம் இல்லாமல், ஜெபிக்கிறதற்கு ஒரு மனம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் தேவனோடு பேசவும் மனமில்லாது இருக்கிறவன் தான் ஒரு மூடனாக இருக்கிறான் கிறிஸ்தவ உலகத்தில். மற்றபடி உலகத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை குறித்து நம்ம சொல்ல. ஆகிய யார் ஒருவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் கர்த்தரோடு பேசவும் தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இன்னும் ஒரு புத்தி உள்ளவர்களாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இதை கர்த்தர் சொல்லுகிறார்? மூடன் ஞானம் உள்ளவருக்கு அடிமையாக இருப்பான் என்றால் 19ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. 19:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. ஒரு மூடனா இருக்கிறவன், பேதையா இருக்கிறவனை கர்த்தருடைய சாட்சிகளும் சத்தியமும் வசனமும் அவனை ஒரு மேன்மக்களாய் மாற்றுகிறது, மேன்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. அதற்கு ஒரே ஒரு காரியம், செவி கொடுத்தல் மிக அவசியமாக இருக்கிறது. ஆமேன். செவி கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயத்தை, நீதியை நாம் விரும்பும் போது அது நம்முடைய இருதயத்தை கலிகூற பண்ணுகிறது. மற்றொரு சந்தோஷத்தை பார்க்கலும் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிறது. பாருங்கள், கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. நேரே பார்க்க செய்கிறது, அதிக காலம் பார்க்க செய்கிறது. நம்முடைய கண் கெட்டுப்போவதில்லை, அதிக காலம் பார்க்க செய்கிறது. நீதி நியாயங்களையும் தேவனுக்கு பிரியமானவைகளை நம்முடைய கண்கள் பார்க்க செய்கிறது. பாவம் நிறைந்த காரியங்களை நம்மை விலக்குகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் எந்தெந்தைக்கு நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவைகள் நம்முடைய தேவன் ஒரு பேதையா இருக்கிறவனை கூட ஒரு நீதிமானாய் மாற்றுகிறார். இன்றைக்கு நான் ஒரு பேதையா இருந்தேன், 86வது வருஷத்திலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னை ஆண்டவர் நீதிமானாய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லையா? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவர் என்னுடைய உள்ளத்திற்குள்ளே அல்லது உங்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றால், சகோதரனே சகோதரியே, வாலிப பிள்ளைகளை, நீங்கள் ஒரு நீதிமான்களாய் காணப்படுகிறீர்கள். ஒரு காலத்தில் நாம் ஒரு கனியற்றவர்களாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், ஒரு நீதிமான்களாக இருக்கிறோம். ஆகிய இன்றைக்கு யாராலும் அந்த ஒரு அனுபவத்துக்குள் இல்லாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது, ஒரு அடிமைத்தனமான வாழ்வாக இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். வெளியே வரும்போது நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் சமீபமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும் பாவம் எந்த அளவுக்கு கொடூரமானது என்று. லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-24 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இளைய குமாரனை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம்தான் 11-24 வரை அங்கே சொல்லப்பட்டிருக்க. நமக்கு நன்றாய் தெரியும், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் இளையவன் என்ன செய்கிறான்? மூத்தவன் மிகவும் தகப்பனுக்கு கீழ்ப்படியில் இருந்தான். இளையவனோ ஒரு கீழ்ப்படியாத ஒருவனாய் காணப்பட்டான். பொதுவாய் பார்க்கும்போது 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகளும் அப்பாவுக்கு அல்லது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? ஒரு 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ அதில் ஏதாவது ஒன்று எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி இப்படி தான் போய் இருக்கலாம். ஒரு பிள்ளை நன்றாக கீழ்ப்படியலாம், ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம். இங்கே தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் தான். அதில் ஒருவன் அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனாகும், இன்னொருவன் அவருடைய சொல்லுக்கு கேளாமல் அவன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள்
நண்பர்கள் எல்லாம் சுற்றி திரிகிற இடங்களை தெரிந்து அவருடைய பாவ பழக்கங்களை கற்றுக்கொண்டு முடிவிலே ஒரு நாள் வந்து தகப்பனோடு சண்டை போட்டு எனக்குள்ள பங்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு வாங்குறான். வாங்கி என்ன செய்கிறான்? தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை அந்த பகுதியில் நாம் வாசிக்க முடிகிறது. அதாவது 15-13 வாசிக்கிறோம். 15-13 என்ன வாசிக்கிறோம்? சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் தூர தேசத்திற்கு போய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போனான். அது எதை குறிக்கிறது? ஒரு பாவி வந்து அவன் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். அந்த தகப்பன் சேர்த்து வைத்த அந்த நன்மைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சேர்த்து வைத்த அந்த நன்மையில் பாதியை அவன் வாங்கி அநியாயமாக என்ன செய்கிறான்? செலவழித்து எல்லாவற்றையும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். ஒரு பாவியான மனுஷன் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்றால் அவன் எப்போவுமே ஒரு நஷ்டத்தை இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். பலவிதமான பழக்கங்கள், பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை நேசிக்காமல், அந்த குடும்பத்துடைய சூழ்நிலைகளை தெரியாமல் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மதுபானத்திற்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாகி இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த தாய் தன் பிள்ளைகளை சாகடித்து அவர்களும் இன்றைக்கு மரித்து போயிருக்கிறார்கள். அநேகம் இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் அப்படி காணப்படுகிறது. அதை குறித்து நம்முடைய அரசாங்கமோ யாரும் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அந்த ஒரு நஷ்டத்தை குடும்பத்தில், தேசத்தில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த இளையகுமாரன் என்ன செய்கிறான்? தகப்பனுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை அவன் ஏற்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய கீழ்ப்படியாமையும் அவனுடைய பாவ இச்சைகளும் தான் அதற்கு காரணமாக இருந்தது. வேற அதற்கு எந்த நியாயமும் கிடையாது. ஆகையால் இங்கே அவன் தேவனை விட்டு அல்லது தகப்பனை விட்டு பிரிந்து அவன் தூரப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தூரமாய் போனான். அவன் எல்லாவற்றையும் இழந்தான் என்றால் அப்பாவுடைய அந்த ஆஸ்தியின் பங்கை, அவனுடைய அழகை இழந்தான், அவனுடைய ஆரோக்கியத்தை இழந்தான், அவனுக்கு பசி உண்டாயிற்று. இப்போ எல்லாவற்றையும் இழந்தபோது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு ஓடி போனார்கள். நண்பர்களை இழந்தான். தகப்பனுடைய அன்பு, சகோதரனுடைய அன்பு எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். நெருக்கடியாய் நிற்கிறார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் யாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் நிற்கிறோம் அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, நம்முடைய பாவம் அதற்கு காரணமாக இருக்கும். எல்லாரும் நம்மை வெறுக்கிறார்கள் என்றால் நம்முடைய பாவம் அதற்கு காரணமாக இருக்கும். சரியா? தேவனும் நம்மை வெறுக்கிறதை போல இருக்கும். ஆனால் அதே வேளையில் இன்னொன்று, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல், கர்த்தருக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம வாழ்வோம் என்றால் நாம் நெருக்கடியாய் விடப்படுவோம், துரத்தி விடப்படுவோம். கர்த்தர் துரத்துகிறார். பாவம் செய்கிறவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார், மனம் திரும்பும்படியான நேரத்தை கொடுப்பார். திருந்தவில்லை என்றால் அவருக்கு அது ஒரு பிரியமான ஒரு காரியமாகவே இருக்காது. ஆகியால் ஒருவேளை நான் ஒரு நீதிமானாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், நான் கர்த்தருடைய வசனத்தோடு வாழ்கிறேன் என்றால் நிச்சயமாக அது மற்றவர்களால் நீங்கள் வெறுக்கப்பட்டாலும் கூட, அது சொல்லுகிறார், நீங்கள் எல்லாராலும் என் நாமத்தின் நிமித்தம் வெறுக்கப்படுவீர்கள். சீசர்களை பார்த்து சொன்னார். அப்படி வெறுக்கப்படும் போது நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. நம்மை கைவிடுகிறவரே அல்ல. எல்லாரும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனாலே ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். ஒருவேளை மற்றவர்கள் எண்ணி பார்க்கலாம், இவன் நிறைய பாவம் செய்திருப்பான், அதனால தான் கல்லறிந்து அவனை கொலை செய்கிறார்கள் என்று ஒருவேளை எண்ணி இருக்கலாம். எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள். அவனை காப்பாற்ற முடியாமல் போயிற்று. கர்த்தருடைய நாமத்திலே, பரிசுத்தாவிலே நிறைந்து அவன் கர்த்தருடைய நாமத்தை, ரட்சிப்பை குறித்து அவன் பிரசங்கித்தான். ஆனால் அவனை சத்துருக்கள் என்ன செய்தார்கள்? கல்லெறிந்து கொண்டார்கள். அம்பாரமான ஒரு கூட்டமாய் கூட்டினார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? அவன் பாவம் செய்யவில்லை, அவன் தேவனுடைய பிள்ளை, இரத்த சாட்சியாய் மரித்தான். ஆகிய நம்ம பாவம் செய்து நாம் ஒதுக்கப்படுகிறோமா, நாம் கர்த்தருடைய நாமத்திற்காய் நின்று ஒதுக்கப்படுகிறோமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் இந்த காலை நேரத்தில். அல்லேலூயா. ஒருவேளை நாம் பாவம் செய்து மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டால் நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்து முழங்கால் படியிட்டு உங்கள் வீடுகளில் நீங்கள் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, பாவியாகிய மனுஷன் ஆகிய என்மேல் கிருபையாய் இரும்,
இந்த பாவ காரியங்களை என்னை விட்டு அகற்றும், நான் இனி இருக்கிற வாழுகிற காலங்களிலே பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்று உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்கள் ஒரு அடி முன்னாடி தூக்கி வைக்கும்போது கர்த்தருடைய நாமத்திற்காக கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். இறங்கி வருகிறார் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கை, அவன் என்ன செய்கிறான்? தூரமாய் போய் சகலத்தையும் அழித்து கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பணத்தை இழந்து, நல் மதிப்பு சாட்சியை இழந்து, எல்லாவற்றையும் இழந்த. ஆனாலும் அவனுடைய ஒரு நல்ல குணம் என்ன? அவன் எடுத்த நல்ல ஒரு தீர்மானம், நல்ல ஒரு முடிவு அவனை திரும்ப உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்தது, அப்பாவிடத்திலே கொண்டு வந்தது. லேலியா அவனுடைய சிறையிருப்பு மாறினது. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை திருப்புகிறார், திரும்ப கொண்டு வந்தார் பாருங்க. சிறைக்கு போனவர்கள் அநேகர் அங்கே மடிந்து போகிறார்கள், அங்கே அடித்து சாகிறார்கள், வியாதியிலே சாகிறார்கள். அதை குறித்து அங்கே இருக்கிறவர்களுக்கு அதை கவலை இல்லை. அந்த குடும்பத்தார் தான் வேதனைப்படுவார்கள். சிறைக்குள்ளே போனால் திரும்பி உயிரோடு வந்தாதான் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்திருக்கிறார்கள், அதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படி அந்த தகப்பனுடைய பாதுகாப்பை விட்டு, தாயின் பாதுகாப்பை விட்டு, அல்லது தன்னுடைய வீட்டின் சுதந்திரத்தை விட்டு தூரமாய் போகிற ஒருவன் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இவன் ஜாக்கிரதை இல்லாதவனாய் போனான். ஆனால் திரும்ப அந்த தகப்பனுடைய கண்ணீர் நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ள ஒரு ஞானோதயம் வருகிறது, ஞானம் வருகிறது. என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போவேன், அங்கே நான் அடிமையாய் அல்ல, ஒரு வேலைக்காரனாக நான் வேலை செய்து என்னுடைய வயிற்றுக்கு சாப்பாடு உண்டாகும் என்று சொல்லி அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு வருவதற்கு அவன் தீர்மானம் பண்ணான். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. உங்கள் மனசுக்குள்ள உண்மையான ஒரு தீர்மானத்தை எடுத்தா அந்த தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே கை கொள்ளும்படியாய், அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாய் செய்யும். லேலுயா, நான் வேலைக்கு கண்டிப்பாக போகணும், வேலை செய்தாதான் என்னுடைய வீட்டில் பிழைப்பு உண்டாகும் என்று ஒரு மனுஷன் அவன் தீர்மானித்தான் என்றால் நிச்சயமாக கர்த்தர் அவனுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். நான் என்னுடைய வீட்டை கட்டியாக வேண்டும், எனக்கு ஒரு வீடு தேவை, என் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு தேவை என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவருக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவார். தீர்மானம் மிக முக்கியம். நான் அதிகாலையில் ஜெபிப்பேன், நான் குடும்ப ஜெபத்திலே நான் ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். நான் தினமும் வேதத்தை வாசிப்பேன் என்று தீர்மானம் எடுத்து பாருங்கள். நான் எல்லாரிடத்திலும் அன்பாய் நடந்து கொள்ள, என்னை ஆண்டுடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டு நான் அதை வாஞ்சிக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்பவுமே கோபமாக தான் இருப்பேன், எதுக்கு எடுத்தாலும் சட்டு புட்டு என்று கோபமாக தான் இருப்பேன், நான் ஒரு கோபக்காரனாக தான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி மனசில் தீர்மானம் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்கும். பிரச்சனை இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்ம ஒரு கோபக்காரனாக காட்டிகிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் என்னன்னா நம்ம மனசில் நாம் தீர்மானம் எடுக்காததான் காரணம். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, சரியா? மனைவி பிள்ளைகளிடத்தில், மற்றவரிடத்தில், கணவரிடத்தில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அதை என்ன செய்கிறது என்றால் நம்மை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறது, நல்ல ஒரு பிள்ளையாக மாற்றுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே அவனை ஒரு நல்ல அவன் பல காரியங்களை செய்தாலும் கூட இந்த இளையகுமாரன் அவன் எடுத்த நல்ல முடிவு அவனை திரும்ப உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். தகப்பனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. லேலுயா, அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவன் தீர்மானம் எடுத்து வந்தபோது அந்த தகப்பன் மன்னிக்கிறவராக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எப்பவுமே மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த மன்னிப்பு இல்லைன்னா நம்ம என்றைக்கே செத்து போயிருக்க வேண்டும். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாவ சந்ததியாக இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை தூய்மை உள்ள ஒரு மகளாக நம்மை மாற்றியது. இது நம்மால் உண்டானது அல்ல, அது பிதாவாகிய தேவனுடைய அன்பாய் காணப்படுகிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார்? தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆகிய அவர் தகப்பன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அன்போடு ஏற்றுக்கொண்டு அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் சொல்லுகிறார் 15:24 இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான்.
தகப்பனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு, தேவனுடைய பார்வையை விட்டு போகிற ஒரு மனுஷன் அவன் மரித்து போறவனாய் தான் அங்கே சித்தரிக்கப்படுகிறது. திரும்ப அவன் வந்தாதான் உண்டு. யோசிப்பாருங்க. ஆகியல்தான் இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். இவன் கெட்டிக்காரன், இவன் மேன்மை பெற்றவன், இவனுக்குள் பலவிதமான உலக பிரகாரமான எண்ணங்கள் இருந்தாலும் அவன் திரும்ப தன் தகப்பனை நினைவு கூறுகிற ஒரு சிந்தை அவனுக்குள் இருந்தது. அவன் திரும்ப வந்தான். ஆகியால் தான் சொல்லும்போது அவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். சரியா? தேவனை அறியாதவர்களாக, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டு செத்துப்போன நம்மை உயிரிழைய செய்து இன்றைக்கு ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு விசுவாசியாக, தேவ பிள்ளையாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லையா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காணாமல் போனவன் திரும்ப, சிறைப்பட்டு போனவன், அடிமைப்பட்டு போனவன் திரும்ப அவன் கிடைத்தான் என்ற ஒரு மகிழ்ச்சி, அது எண்ணற்ற ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் என்ன உண்டாகிறதா? சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த சந்தோஷம் உண்டாகிறது ஒரு பாவி மனம் திரும்பும் போது. சுவிசேஷ அறிவித்து அவர்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வர மனுஷர்களே அதற்கு தடையாயிருந்து, அப்படி ஊழியர் செய்கிறவர்களை தடைப்படுத்தி போராடி மனம் கசங்கு வேதனை அடைய செய்து இந்த நாட்டிலே நடந்த காரியங்கள் எல்லாம் வாயாத சொல்லி ஆறாது. அவர்களை ஒரு ரட்சிப்புகள் நடத்துவதே பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடி, சபைகளை கட்ட விடாதபடி, தேவனுடைய மகத்துவத்தை ஜனங்களுக்கு கிடைக்க விடாதபடி செய்கிறார். எத்தனையோ பேர் எழும்பி எவ்வளவோ அநியாயங்களை செய்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதற்குரிய பரிசு தான் இன்றைக்கு எல்லா சிறைகளுக்கும். எல்லோரும் அதற்கு ஒரு விதிவிலக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு காணப்படுகிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொன்னார். அறிவிக்க போகும்போது எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலைகள். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இந்த இளைய குமாரன் இயேசு பாவத்திலிருந்து அவனை நம்மை மீட்கிறவர். அந்த இளைய குமாரனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை தகப்பன் கொடுத்து மீட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது இன்னொரு காரியத்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது, ஜனங்கள் எதற்கு சிறைப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது இந்த உலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த உலகத்தில் வழிபாடுகள், அதாவது கலாத்தியர் 4:3 சொல்லப்படுகிறது, நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், சிறைப்பட்டவர்களாக இருந்தோம். இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு, நம்ம பிதாக்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு, விக்கிரக ஆராதனைகளுக்கு, பாவங்களுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி கிடையாது. 4:5 கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்கள், காலம் நிறைவேறின போது நாம் அடிமைகளாய் இராதபடி தேவ பிள்ளைகளாய் மாற்றப்படும்படியாக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளாகவே இல்லை. அவர்கள் முந்தைய ஒரு காலத்தில் நம்முடைய பிதாக்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள், நாமும் இருந்தோம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்ததினாலே, பிதா அனுப்புறதினாலே நாம் அவைகளிலிருந்து நம்மை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். லேவியராகமம் 20:23 ஒரு வசனம் இருக்கிறது, நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் எல்லா நாட்டிலும் சிதறடிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் அந்நிய ஜனங்களுடைய கிரியைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் உலக ஜனங்களுடைய வழிபாடுகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்ததனால் சிதறடித்தார். சத்துருக்கள், பெலிஸ்தியர், மோவாபியர், இப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து அவர்களை என்ன செய்தார்கள்? அடிமைப்படுத்தினார்கள். ஆகியால்தான் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகள் நடவாதிருங்கள். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அதுதான். இன்றைக்கும் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுகிறது, நடப்பது, அவர்களோடு கலந்திருப்பது, அவருடைய வீடுகளிலே போய் நாம் கலந்திருப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் உலக
வழிபாடுகள் காரியங்கள், சரியா, விக்கிரக அந்த கோயில்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்கள் கடந்து போய் சுற்றுலா போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், அப்படி அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களுக்கு நாம் அதை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் அதெல்லாம் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் திருப்பி நம்மை மீட்டார். அதான் 2 ராஜாக்கள் 17:8 கர்த்தர் வெறுக்கிற ஜனங்களின் வழிபாடுகள் ராஜாக்களின் வழிபாடுகள், கர்த்தர் வெறுக்கின்ற ஜனங்களின் வழிபாடுகள் ராஜாக்களின் வழிபாடுகள், சரியா, அதில் நடந்து கொண்டிருந்தார்கள். ராஜாக்கள் சில சட்டத்திட்டங்களை ஏற்றி கர்த்தரை விட்டு தூரம் போகிற காரியங்களை செய்த போது அதிலே ஜனங்கள் நடந்தார்கள். ஜனங்கள் தூவம் காட்டி சில காரியங்களை செய்து இப்படிப்பட்ட காரியங்களை நடந்தார்கள். ஆகிய இது தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற ஒன்றாக அந்த காலத்திலே காணப்பட்டது. இன்றைக்கும் அது காணப்படுகிறது. இன்றைக்கும் அதில் மாற்றம் இல்லை. ஆகிய ஜனங்கள் இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். ஆகிய ஒரு தேவ வைராக்கியம் அற்றவர்களாக யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டதனால தான் அவர்கள் சிதறடிக்கப்பட்ட. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவ வைராக்கியம் இருக்கிறதா? அல்லது உங்கள் நண்பர்கள் செய்கிறதே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு தேவ வைராக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை எண்ணி, அந்த வைராக்கியம், ஒரு தேவ வைராக்கியம், ஒரு பக்தி விருத்திக்கான வைராக்கியம் நமக்கு தேவை. அதைத்தான் கொலோசியர் 2:8 லௌகீக ஞானம் மாயமான தந்திரம் இவைகளால் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. சரியா, கிறிஸ்துவ ஒரு ஆவிக்குரிய சபையிலே கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவனுடைய ஒரு ஆழமான அல்லது ஆவிக்குரிய போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது அந்த வசனத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஒருவன் அறிந்து கொண்டால் மட்டும்தான். இல்லை என்றால் அவன் செய்கிற ஒரு காரியம் சடங்காச்சாரமாக இருக்கும். ஆகியால் அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அது நீங்களும் தான் செய்ய முடியாது. நம்ம இப்படி தான் செய்யணும், நம்ம இப்படி தான் ஜெபிக்கணும், நம்ம இப்படி தான் ஆராதிக்க வேண்டும், நாம் இப்படி தான் துதிக்க வேண்டும். அது நாம் கொடுக்கப்பட்டது. இதை மாற்ற முடியாது. ஏனென்றால் அது மாயமான தந்திரம், அது லௌகீக ஞானம், மாயமான தந்திரம். அதில் இழுப்புண்டு போகக்கூடாது. அதைத்தான் எபிரேயர் 6:1 கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டுவிட்டு செத்த கிரியைகளுக்கு நம்மை நீங்களாக்கும் காரியங்களை கைக்கொள்ள வேண்டும். அது என்ன? மனம் திரும்புதல், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானம், உபதேசம், ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இவைகளில் பூரணத்தை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை தரித்துக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். 2வது தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். ஒவ்வொரு நாளும் தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி வழுகி போகிற இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. வழுகி போகிற இருதயத்தை பிசாசு நமக்கு தருவான். அவன் சறுக்கி விழும்படியாய் சிலர் ஏதாவது வாழைத்தோலை போடுற மாதிரி தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் வழுகி போகிற ஒரு அனுபவத்தை பிசாசு எப்போவுமே தருவான். இது பாவம் இல்லை, இது செய்யலாம், இது ஒன்றும் பெருசு இல்லை என்று நம்ம வழுகி போகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு தேவ வைராக்கியம் இருக்க வேண்டும். அதில் மனம் திரும்புதல், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானம். அதில் இந்த ஞானஸ்நானம் இன்னும் எடுக்காதவர்கள் அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதை தான் இந்த நாட்களில் சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. இனி காலம் கடத்தவே கூடாது. இனி காலம் செல்லாது. இனி காலம் கடத்தக்கூடாது. நம்ம பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பங்கு நம்ம கொடுக்க வேண்டும். அவர்கள் வாலிப பிள்ளைகள் என்றால் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறதை போல அவர்களும் பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாகுங்க. வேத பகுதிகளை வாசிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இனி காலம் செல்லாது. இன்னொரு மாதம் இருக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அதே போல இன்னும் இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஒரு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். முழுகி ஞானஸ்நானம் எடுக்காத யாராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய போதகரிடத்திலே அல்லது சபையிலே நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லி ஆலோசனை பண்ணி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெறாதபடி ஒருவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனம் திரும்பாதது ஒரு சிறையிருப்பு, ரட்சிக்கப்படாதது ஒரு சிறையிருப்பு, ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பது சிறையிருப்பு.
அபிஷேகம் இல்லாமல் கடந்து போவது ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பில் நீங்கள் விடுபட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் கேட்டால் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டால் நாங்கள் வந்தாக வேண்டும். பாஸ்டர் வரல, பாஸ்டம்மா வரலன்னு அல்ல, எங்களுக்கு உடனே வாங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போது உடனே வந்துடுவோம். நீங்கள் கேட்டால் நாங்கள் கொடுத்தாக வேண்டும். யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு அருமையானவர்கள் அவர்கள் ஞானஸ்நானம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு 3:15 இயேசு யோவானை பார்த்து விதமாய் சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஏனென்றால் பிதாக்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். என் ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். நான் செய்ததை போல நீங்களும் செய்யுங்கள் என்றார். அதில் இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் சுத்தமானால் ஆகஸ்ட் 23 ஞானஸ்நானம் எடுக்காத அத்தனை பேருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். முதிர் வயது உள்ளவர்களுக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கும். சரியாய் ஒருவரும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் இன்னும் காலத்தை கடத்தி விடாதீர்கள். இது கடைசி காலம். முழுகி ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் நாம் ஏமாந்து போவோம். இந்த சிறையிருப்பிலிருந்து முதலாவது நாம் வெளியே வர பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவானால் இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் திருவுளம் பெற்றினார், அமர்ந்தார். ஆகையால் இந்த ஸ்டெப்புகள் எல்லாம் நாம் கடந்து அந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய முடியும். அதற்கு மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், கர்த்தருடைய பந்தியின் பங்கு. என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்னான். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். அதை நீங்கள் தட்டி கழிக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. மார்க் 16:14 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். ஞானஸ்நானம் பெறாதவன், விசுவாசியாதவன், மனம் திரும்பாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று பார்க்கிறோம். ஐயால் நீ மனம் திரும்பு, சீக்கிரமாய் மனம் திரும்பு என்று வேதம் நமக்கு திரும்ப சொல்லுகிறது. லேலியா நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியாக மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பிசாசின் கிரியைகளை ஒரு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் துரத்துவார்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுக்குள் நுழைய முடியாது. உங்களுக்குள்ளே அந்த எந்த கிரியை செய்ய முடியாது. அந்த அபிஷேகம் எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தரை கீழ்ப்படிந்த ஒரு சத்தியவான், ஒரு தேவ பிள்ளை, அவன் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவனாக இருப்பான். அதுதான் உண்மையான சிறையிருப்பின் மீட்பு. உண்மையான சிறையிருப்பின் மீட்பு அதுதான். அதில் இந்த ஜூலை மாதத்திலே நீங்கள் ஆயத்தமாகுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். ஆமோஸ் 9:14 நிச்சயமாக அவருடைய சிறையிருப்பை திருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவார். கண்களை மூடு. ஆமென். கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசு இரத்தம் ஜெயம். காருண்ய தேவன் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசு இரத்தம் ஜெயம். காருண்ய தேவன் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், ஆகா இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவன் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம். வெற்றி தரும் இரத்தம்
ஜெயத்தை தருகிறது. உங்களுக்கு எனக்கு ஜெயத்தை தருகிறது. என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். சிறையிருப்பை திருப்பும் ஒரு மாதத்திலே இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மனம் திரும்பி வந்த இளைய குமாரனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி தகப்பனோடு கூட சேர்த்து கொண்டார். அந்த தகப்பனுடைய உள்ளத்தில் அந்த கருணை உள்ளத்தை கட்டளையிட்டதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு கருணை உள்ளம் படைத்தவர். அவர் நம்ம எல்லாரையும் சேர்த்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இன்னைக்கு ஒப்புக் கொடுப்போமா? உலக வழிபாடுகளுக்கும் உலக சடங்காச்சாரங்களுக்கும் நாம் அடிமைப்பட்டுடாதபடி தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் மேன்மக்களாக அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார், நீதிமானாய் மாற்றுகிறார். ஒரு வரங்களை கிருபைகளை தந்து நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறார். ஒப்புக் கொடுப்போமா? குடும்பத்தில் ஒருவரும் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராக இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். அவர்கள் கொடுக்கிற பெரிய பொக்கிஷம் அதுதான். பெரிய ஒரு மேன்மையை நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தில் நடத்துவதுதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒப்புக் கொடுங்க. கர்த்தருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் நம்மை ஒரு முத்திரை மோதிரமாய் வைப்பார். 2:23 முத்திரை மோதிரமாய் வைப்பேன், முத்திரை மோதிரமாய் வைப்பேன். நீ அடிமை அல்ல, நீ அதிகாரம் பெற்றவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, அமிதமாய் செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அதிகாரத்தை, கர்த்தருடைய அதிகாரம் பெற்றவர்களாய் ஆண்டவரே, பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ஆண்டவரே சகல வியாதியிலிருந்தும் ஜெயம் பெற்றவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளை எதிர்பார்த்தும் அவர்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும். கர்த்தருடைய பந்தி ஆசீர்வதித்தார். எல்லா துதி கரமகிமை செலுத்துவோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகம் உலகம் முழுவதும் காணப்படுகின்ற பரிசுத்தவான்களோடு தேவ மக்களோடும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இது முதற்கொண்டு எப்போதும் கூட இருப்பதாக.